வணக்கம் மச்சீஸ் யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 94. ஆக்சுவலாக மொபைலோட இன்டர்னல் மைக்கில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மைக்கை வச்சு தான் இன்றைக்கி வீடியோவே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மொபைல் கிம்பல், ஓகேங்களா? கிம்பல்னா என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வீடியோவை ஷேக் இல்லாமல் ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்கு இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கிம்பல் வந்துட்டு மொபைலுக்கும் இருக்குது, கேமராஸ்க்கும் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மொபைல் கிம்பல். ஸோ என்கிட்ட இருக்கிறது DJI OSMO மொபைல் 3ங்கிற கிம்பலுங்க. இந்த கிம்பலில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, எக்ஸ்டர்னல் மைக்கை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டு vlogging கிட்டாக வந்துட்டு இது இருக்கும், அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த கிம்பலில் வந்துட்டு நான் மொபைலை மாட்டிட்டேன், ஆனில் தான் இருக்குது. இதில் வந்துட்டு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த சைடு வேணாலும் அந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி, ஸோ இதுதான் ஜாய்ஸ்டிக்கு, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம எல்லா சைடுமே மூவ்மெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த கிம்பல் கூட வந்துட்டு ஒரு மினி ட்ரைபாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த கிம்பலோட சைஸே வந்துட்டு இதுதான், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இந்த கிம்பலோட ப்ரொமோஷன் வீடியோலாம் இது கிடையாதுங்க. இது கூட எப்படி எக்ஸ்டர்னல் மைக்கை கனெக்ட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லா கிம்பலுக்குமே வந்துட்டு இதே ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் அது கிம்பல் கூட எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேட்டுங்க இது. இந்த பிளேட் வந்து நிறைய விலைகளில் உங்களுக்கு கிடைக்குது. 1000 ரூபா 1500 கூட கிடைக்குது. இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இதோட விலை வந்துட்டு 200 ரூபா. நான் பார்த்ததுலேயே ரொம்ப கம்மி ரேட்டில் இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கு கிம்பல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேட்டு. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் நார்மல் ட்ரைபாட்ஸ்லேயும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நடுவில் நிறையா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நடுவில் இருக்கிற ஹோலில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஒரு ட்ரைபாடில் கூட மாட்டிட்டு, இந்த சைடு வந்துட்டு ஒரு சி கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சி கிளாம்ப்பு. இது கூட வந்துட்டு நீங்கள் ஷார்ட் கன் மைக்லலாம் பார்த்தீங்கன்னா சி கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மூலியமாக நீங்கள் வந்து இதில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனா மினி லைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும், குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். விளாகர்ஸ்க்குலாம் வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லைட்ஸை கூட நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். இன்னொரு சைடு வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் மொபைல் ஹோல்டரை மாட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி டேரெக்டாக கிம்பல் கூட மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பிளேட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த சைடு இருக்கிற ஸ்க்ரூவில் தான் வந்துட்டு இந்த சி கிளாம்ப் வந்து மாட்டியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்கள், ஸோ இந்த கிம்பலுக்கு அடியில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு இது கூட நம்ம இப்படி மாட்டிக்கலாம். ஓகே, ரைட்டு, அவ்வளோதாங்க. இப்போ இந்த பிளேட்டை நம்ம மாட்டியாச்சு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பிளேட்டில் வந்துட்டு நம்ம மைக் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு இந்த சி கிளாம்ப் வந்துட்டு ஆக்சுவலாக தேவையில்லை. இந்த சி கிளாம்ப் வந்து நமக்கு தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். இந்த கிளாம்ப்பு கூட வந்துட்டு மோனோ AU-CM10S அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கன் மைக் நான் வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மைக்கோட அன்பாக்சிங்கு, அதை எப்படி மொபைல் கூட யூஸ் பண்ணுறது, எல்லாத்த பற்றியும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாத்தையுமே வரிசையாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பர் மைக் அது. நான் யூஸ் பண்ணதில் ஒரு பெஸ்ட் மைக் அப்படின்னே சொல்லலாம். மொபைலுக்கும் சரி, கேமராஸ்க்கும் சரி, ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சி கிளாம்பை இப்போ நான் தனியாக எடுத்துகிறேன். இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போது இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை நான் இப்போ எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு நான் மாட்டிக்கிறேன். ஏன்னா மைக்கை வந்து நம்ம பக்கத்தில் மாட்டினோன்னா தான் நமக்கு ஆடியோ வந்துட்டு கிளியராக அதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இங்கே இந்த மாதிரி பக்கத்தில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டியாச்சு. ஸோ இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரூவில் நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக மைக்கை மாட்ட போகிறோம். ஸோ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப லென்த்தாக ஒரு பேர் ஒன்று சொன்னேன், மோனோ AU-CM10S ஷார்ட் கன் மைக்கு. இதுதான் அது. ஸோ இது விளாக் கிட்டு. நான் கிட்டாக தாங்க வாங்கினேன். உங்களுக்கு தனியாக மைக் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். கிட்டாக வாங்கினீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர், இந்த மினி மோனோபாடி, இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதில் மொபைலை மாட்டிட்டு இப்படி வச்சுட்டு விளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக விளாகர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் விளாக் கிட் அப்படின்னா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
அதே மாதிரி எங்கேயாவது வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கணும், ஸ்டெபிலிட்டியாக வச்சு வீடியோ எடுக்கணும்னாலும் இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி வச்சு வீடியோ எடுக்கலாம். பட் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நடந்துக்கிட்டே பேசுகிறீங்க இல்லை ரன்னிங்கில் இருக்கீங்க, ஓடிக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ ரொம்ப ஷேக்காக தான் இருக்கும். ஓடலாம் வேணாம், ஜஸ்ட் இப்படி நடந்துக்கிட்டே நீங்கள் பேசுனீங்கனாலே கண்டிப்பாக ஷேக் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு, அவ்வளோதான். ஸோ அந்த ஷேக் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான வீடியோ எடுக்கணுன்னா இந்த கிம்பலை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ காசுக்கேற்ற தோசை தான், நான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு செட்டப் வந்துட்டு கிடைக்கும். ஸோ vlog கிட்டு என்ன மாதிரியான vlog கிட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தனியாக நான் ஒரு எபிசோட உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மைக்கை எப்படி கிம்பல் கூட கனெக்ட் பண்ணுறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா நான் இந்த மொபைல் ஹோல்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இந்த ஹோல்டரோடையே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, என்னடா டேப்லாம் போட்டு ஒட்டினா வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது நான் ஏன் ஒட்டினேங்கிறத பழைய நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்னு, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மொபைல் ஹோல்டரை டேரெக்டாக வந்துட்டு இதில் நான் மாட்ட போகிறேன். ஏன்னா மைக்கை நான் இந்த இடத்துல இப்படி மாட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி மாட்டினேன்னா இந்த ஒயரோட லென்த் வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வராது. அப்போ என்ன ஆகும், இதில் இருக்கிற இந்த கிம்பலில் இருக்க ஜாய்ஸ்டிக்கை என்னால் யூஸ் பண்ண முடியாது, மொபைல் வந்துட்டு எங்கிட்டுமே திரும்பாது. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஹைட் ஏற்றணுங்கிறதுக்காக டேரெக்டாக இந்த மொபைல் ஹோல்டரே இதில் வந்துட்டு நான் இப்போ மாட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அவ்வளோதாங்க, இந்த மாதிரி மாட்டியாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த செட்டப் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மொபைல் வந்துட்டு ரெட்மி நோட் 8 ப்ரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.5mm போர்ட் வந்து ரைட் சைடு வரும். ஸோ எனக்கு இந்த கேபிளை இந்த சைடு மாட்டுறது வந்து வசதியாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறனால அவ்வளோ தூரத்துக்கு போகாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த செட்டப் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த மொபைலை வேணாலும் நீங்கள் வந்துட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை வந்து இந்த மாதிரி கிம்பல் கூட செட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் டேப்பு போட்டு ஒட்டி இருக்கிறனால எனக்கு இந்த ஒயரோட லென்த்து பத்தலை. சப்போஸ் இந்த டேப்பெலாம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நல்ல லென்த்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அதிகமாக இந்த கிம்பல் வந்துட்டு தேவைப்படாது. எனக்கு இந்த மொபைல் ஹோல்டர், இந்த ஒரு செட்டப் தான் வந்துட்டு இந்த மைக்கோடு இருக்குது பார்த்தீங்களா மொபைல் ஹோல்டர், இந்த செட்டப் தான் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த டேப்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கல. மற்றபடி இந்த டேப் இல்லை அப்படின்னா இந்த கேபிளோட லென்த் வந்து எந்த மொபைலை நீங்கள் மாட்டினீங்கனாலும் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கிம்பல் கூட மைக்கை இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி